வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. யாருக்கென்று பார்த்தோம்னா கனடாவில் இருக்கிற ஆட்களுக்கு. ஏனென்றா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜூலை 14, 2026 என்வாயன்மெண்ட் கனடா என்று சொல்லப்படுகிற கனடாவுடைய சூழலியல் திணைக்களம் அந்த முகவர் நிலையம் என்னென்றா ஹீட் வேவுக்குரிய எச்சரிக்கை மக்களுக்கு பிறப்பித்திருக்கிறது. பல மாகாணங்கள் கனடா பூராகவும் பல மாகாணங்களில் இந்த அபாய சமய எச்சரிக்கை இந்த வார்னிங் என்று சொல்றது என்ன அது விடுவிக்கப்பட்டிருக்கு. அது என்னென்று பார்ப்போம். மக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு கனடா மக்களை என்வாயன்மெண்ட் கனடா இன்றைக்கு சொல்லியிருக்குது. அதை விட இந்த கனடாவின் ஒன்டாரியோவினுடைய டொரண்டோவினுடைய ஏர் குவாலிட்டி உலகத்திலேயே பல நாடுகள் மத்தியில் வேர்ஸாக, அதாவது அதன் தரம் குறைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது. என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாள் ஜூலை 14, 2026 என்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை தான் கனடாவின் வரலாற்றில் என்றுமில்லாதவாறு பல தசாப்தங்களுக்கு பிறகு உச்ச ஒரு வெப்ப அலையை பெற்றிருக்கின்றது. ஏனென்று பார்த்தோம்னா, சமரில் வளமையாக வெக்க இருக்கிறதானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வித்தியாசமான வெக்க. ஏனென்றா எல்னிலோ வெப்ப அது கதிர்வீச்சு காரணமாக, வெப்ப அலை காரணமாக உலகம் பூராகவும் எல்லா இடங்களிலையும் அதாவது பெரும்பாலும் வட துருவத்தை சார்ந்த ஐரோப்பிய நாடுகள் இங்கே வட அமெரிக்காவை தாக்கி கொண்டிருக்கிறது வெப்ப அலைகள். ஐரோப்பாவில் பல ஆயிரக்கணக்கான மரணங்கள் சம்பவித்ததன் பின்னர் இப்பொழுது கனடாவை நோக்கி, வட அமெரிக்கா கண்டத்தை நோக்கி, குறிப்பாக கனடாவில் இந்த ஒன்டாரியோ, கியூபெக், மணிட்டோபா, அதை விட நார்த் வெஸ்ட் இந்த பிராந்தியங்களை அதிகளவா இந்த வெப்ப கதிர் தாக்கப் போகிறதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள், இன்றைய நாள் அதிகளவு வெப்பத்தை கொப்பளிக்கும் என்றும் அது 38, 39 பாகைசி, 37, 38, 39 பாகைசை எட்டி பிடிக்கும் உயரும் என்றும் அதை தாங்க முடியாதவர்களாக இருப்பீர்கள், அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒன்டாரியோவினுடைய இந்த வெப்பம் 30 பாகைசிலிருந்து 37, சில நேரங்கள் அது ஃபீல் லைக் 39, 40 கூட இருக்கலாம். ஆனால் 37 வரைக்கும் உயரும் என்று சொல்லியிருக்கிறோம். காற்றினுடைய ஈரப்பதனும் வெகுவாக குறையும். என்ன கியூமிடெக்ஸ் 38 தொடக்கம் 40 அந்த சுட்டன் மாறும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. பல இடங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொஞ்சம் ரிஸ்டான், ஆனால் ஆகலும் இல்லை என்று. அப்போ கியூபெக், மணிட்டோவா பார்த்தோம்னா உயர் 30, 32 பாகைசி எட்டி பிடிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்வாயன்மெண்ட் கனடா சொல்லியிருக்குது. இது என்றும் இல்லாதவாறு இந்த வெப்ப கதிர் அலைகள் இங்கே வட துருவத்தை நோக்கி வந்தபடியா நீங்கள் அவதானமாக இருங்கோ. குறிப்பாக ஒன்டாரியோவின் பல பிராந்தியங்கள் தான் இந்த வெப்பத்தினுடைய ஆகலும் கொப்பளிப்புக்குள்ள சிக்கப்பட்டிருக்குது. ஆகவே மக்கள் தண்ணி அருந்துமாறும் உடல்நிலை சம்பந்தமாக மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்றும், இயன்ற அளவுக்கு நேரடி சூரிய ஒளியில நின்று வெப்பத்தை வெப்ப அலைகளுக்குள்ள சிக்கப்பட வேண்டாம் என்றும், நீரிழப்பில் இருந்து தப்பிக்கொள்ளும் மூலமாக இந்த திடீர் தலைவலிகள், மயக்க உணர்வுகள் வந்தால் அவசர இலக்கத்துக்கு அணுகுமாறும் அவதானமாக, ஏதாவது ஒரு மயக்க நிலைமையோ அல்லது ஏதாவது பிரச்சனை என்றால் நீங்கள் அணுகக்கூடியவர்கள் பக்கத்தில் உடனே அணுக வேணும் என்றும் அவசர இலக்கங்களையும் தெரிவிக்க சொல்லியிருக்கார்கள். இந்த அவசர இலக்கத்துக்கு எடுக்க சொல்லி, அதை விட தண்ணியை நீராகாரத்தை அதிகளவாக எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா ஒரு செய்தியாக கடந்து போகக்கூடாது. இப்படித்தான் ஐரோப்பாவில், பிரான்ஸில், ஜெர்மனியில் செய்தியாக கடந்து போய் வெயிலுக்கால நடந்து போய் விழுந்திறந்தவர்கள் கன பேர் இருக்கிறோம். ஏனென்றா வட துருவத்தில் இருக்கிறார்கள். பலதும் இந்த பனி உரைநிலைக்கு பழக்கப்பட்ட உடம்பு செல்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அங்கே செல்லில் ஒரு மாற்றம் வந்துண்டா, திடீர் மயக்க நிலைமைகள் வந்துண்டா, நீரிழப்பு வந்துண்டா, உங்களை மயக்கி அங்கே இங்கே தெரியாத இடங்கள் வேறு இடங்களில் விழுந்துட்டீங்க, யாருமே உங்களை தொட நெருங்க விரையிலேண்டா அதோ கதிதான். கவனமாக இருங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வயதான பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நோயாளிகள் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த வெக்கைக்கு இயன்றளவு நடமாடி திரிவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதிக அளவு தண்ணி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நீரிழப்பு, செல்லுக்கு நீர் தேவை. இப்போ என்ன பிரச்சனை? இப்படித்தான் ஐரோப்பாவிலேயும் சொல்வழியை கேட்க விட்டு கன பேர் செத்து போனவை. அதை விட இந்த நேரங்கள்லாம் பீச்சுக்கு போவீங்க, நீர்நிலைக்கு போவீங்க, லேக்குக்கு போவீங்க. அங்கே நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டு சில பேர் காணாமல் போயிருக்கிறோம், காணாமல் படலாம் அல்லது இறக்கலாம். ஏனெண்டா இப்படியான நேரத்துக்கு தான் நீங்கள் நீர்நிலையை நாடுவீங்க. இப்படி தான் பிரான்ஸில், ஸ்பெயினில் எல்லாம் என்ன நடந்தது? நீர்நிலைகளுக்கு போய் ஆபத்தான முறையில் பாதுகாப்பு இல்லாமல் நீச்சல் அடித்து அப்படி கன பேர் இறந்தாக்கள் இருக்கிறோம். அதாவது வெயிலால் இறந்ததை விட வெயில் தனிக்க போய் நீர்நிலைகளில் இறந்தாக்கள் கூட. அதை மாதிரி இங்கேயும் லேக்களுக்கு படையெடுக்கிறீங்கள், பீச்சுகளுக்கு படையெடுக்கிறீங்கள். கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகள் சம்பந்தமாகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்ல போறேன்னா, உலக நாடுகளில் அதிகமும் ஒரு 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 தரமற்ற காற்று நிலைமையை இப்போ டொரண்டோ சிட்டி
அடைந்திருப்பதாக இன்றைக்கு என்வாயன்மெண்ட் கனடா அறிவித்திருக்கிறது. லெவல் 5, அதாவது ஒரு ரிஸ்கான பகுதிக்குள்ள வந்திருக்குது. ஏர் குவாலிட்டி என்று சொல்லப்படுகிறது. ஏர் குவாலிட்டி அது ஒரு இண்டெக்ஸில் சுட்டலில் அளக்கிறது. அதாவது நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று, இந்த காற்றினுடைய அந்த குவாலிட்டியை வந்து தரத்தை தீர்மானிக்கிற இந்த ஏர் குவாலிட்டி, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. AQHI என்று சொல்வது ஏர் குவாலிட்டி ஹெல்த் இண்டெக்ஸ் என்று சொல்வது. அது இப்பொழுது அதிகமாக லெவல் 5க்கு வந்திருக்கிறது. லெவல் 5க்கு என்றா இது ஒரு மொடரேட்டான ரிஸ்க் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோவினுடைய ஏர் குவாலிட்டி அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தரம் இல்லாமல் தரம் குறைந்து விட்டது. ஏனென்று நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க வாகன புகையாலையா? அதால் ஏர் குவாலிட்டி அதாலையும் தான் தீர்மானிக்கிறது. வாகன புகைகள், மாசுக்கள், புகை மூட்டங்கள். இப்போ ஏன் ஏர் குவாலிட்டி அடிவண்டி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே டொரண்டோ ஒன்டாரியோ இந்த சிட்டிக்குள்ள அதிகளவு வெப்பம் இருக்கிறபடியா உங்களுக்கு தெரிய வேணும். விஞ்ஞான விளக்கத்தின்படி இந்த வெப்பத்தை பெற்ற வளி மூலக்கூறுகள் பயங்கரமாக ஒரு இயக்க சக்தியை பெற்றுக்கொண்டு மூவ் பண்ணிவினோம், மேல் நோக்கி மூவ் பண்ணிவினோம். இப்போ மேல் நோக்கி மூவ் பண்ணிக்கல குளிர்ந்த வழி கீழே பெறணும். இப்போ இதுக்குள்ள நிற்கிற வழி வெப்பத்தை பெற்று கீட்டாகி மேலே போயக்கில் குளிர்ந்த வழி வெளி உள்ளுக்க வர வேணும், வந்து நிரப்ப வேணும். சிம்பிளாக சொன்னோம்னா வீட்டின் எங்களோட ஊர்களில் இருக்கிற வீட்டின் பூக்கள் வைக்கிறது, ஜன்னல் கீழே வைப்பினம், பூக்கல் மேலே வைப்பினம். அப்போ ஜன்னலுக்குள்ளால இதமான காற்று வரும், குளிர்ந்த காற்று வரும். மேலே பூக்கல் வைக்கிறதுன்றது வீட்டுக்குள்ளே நாங்கள் சுவாசிக்கிற வெப்பம், உள்ளுக்க இருக்கிற வெப்பம், கூரைன்ற வெப்பம், வெயில் வெப்பத்தை பெற்ற வழி மூலக்கூறுகள் என்ன செய்யும்டா விரிஞ்சு பூக்களுக்குள்ளால மேலே போகும். கீட்டானது மேலே போகும் பூக்கள் ஓட்டைக்குள்ளால. அப்போ மேலே போக வெற்றிடம் கீழே வருந்தானே, அதுக்கு ஜன்னலுக்குள்ளால ஒரு இதமான காற்று வரும். அதான் ஜன்னல்களையும் இதுகளையும் வச்சு சுவாத்தியமாக ஏர் குவாலிட்டியை பேணி எங்கள்ட வாழ்ந்த தமிழ் இனமடாப்பா. அப்போ இதே விஞ்ஞான விளக்கத்தை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சிம்பிள். இந்த டொரண்டோவுக்குள்ளே ஒன்றாரியோ இந்த டொரண்டோவுக்குள்ளே இருக்கிற இந்த இந்த அதிகள வெப்பம் காரணமாக இவன் மேலே போவினம் தானே. மேலே போனால் கீழே நிற்கிறதும் இப்போ என்ன ரொட்டேட் பண்ணுறது குளிர்ந்தது போகணும். இருக்கிற எல்லா வழிமூலக்கூறுகளுமே வெப்பமானதண்டா அந்த ரொட்டேஷன், காற்றின் ரொட்டேஷன் இல்லை. இதால் குவாலிட்டி படுத்து போயிருக்குது. அப்போ சுவாசித்த காற்றும் அதுக்கு அன்னைக்கும் கார்பன் ஆக்சைடாக இருக்கும், கார்பன் மோனோ ஆக்சைடாக இருக்கும், வாகன புகைகளும் அதுக்குள்ளே இருக்கும் என்ற ஒரு வழியோட்டம் இருந்தால் தான் நல்ல காற்று கீழே வர இது மேலே போயிருக்கும். ஆனால் எல்லாமே வெப்பத்தை பெற்று இயங்க முடியாமல் நின்றுச்சண்டா மிகத்துக்குள்ள. அப்போ குவாலிட்டி இல்லாத ஏரைத்தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. இது சம்பந்தமாகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமான நோய்களும் சுவாச நோய்களும் வெவ்வேறு தோல்ல அரிப்புகள் சிரங்களும் பெறலாம். ஆகவே இது எல்லாத்துக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அவதானமாக இருப்போம். இந்த காலநிலை வெப்ப கதிர்வீச்சு ஐரோப்பாவை மட்டுமல்ல கனடாவையும் வாட்டி வதைக்கிறது. பெரியவர்கள், குழந்தைகள், வயது போனவர்கள், சுற்றுலாக்கு போனீங்கள் எல்லாரும் அவதானமாக இருங்கோ. அதிக அளவு தண்ணியை குடியுங்கள், நீராகாரங்களை குடியுங்கள். நீர்நிலைக்கு போனால் பாதுகாப்பான நீர்நிலை விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள். பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்கள். நல்லவற்றை பகிர்வோம், நலமோடு வாழுவோம். பதிவு பிடித்திருந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு மற்றாக்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். இயலுமானவரை அவர்களும் கேட்டு அறிந்து கொள்ளட்டும். அதைவிட நீங்கள் குறிப்பாக யூடியூப் தளத்தில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தந்தீங்கண்டா மேலும் நல்ல எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். மேலும் நல்ல தகவல்களை தேடி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.